அடுத்து நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 5.4 10வது சமயம் மதிப்பு காண்க. சமேஷன் n = 1 to infinity 1/2n-1 இன்ட்டு 1/9n-1 ப்ளஸ்ஸு 1/9/2n-1 கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுக்கப்பட்டது நம்மளுக்கு என்ன? சமேஷன் n = 1 to infinity 1/2n-1 இன்ட்டு 1/9n-1 ப்ளஸ்ஸு 1/9/2n-1 ரைட்டா. இப்போ இந்த 9 பவர் n-1 9 பவர், அதாவது 9 பவர் n-1 ஈக்குவல் டு 9 பவர் n இன்ட்டு 9 பவர் 9 பவர் -1. அப்போ இது மேலே கொண்டு வந்தாங்களா? அப்போ இது மேலே கொண்டு இங்கே பவரில் 9 ஆகிடுமா? அப்போ therefore summation n = 1 to infinity 1/2n-1 2n-1 அப்படியே வச்சுருக்கேன். அப்போ 9/9 பவர் n ப்ளஸ்ஸு அதேபோல் 2n அப்படியே கீழே இருக்கும். இந்த 9 பவர் -1 மேலே வந்தால் 9/9 பவர் 2n. இப்போ இந்த 9 காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போ 9 இன்ட்டு சமேஷன் n = 1 to infinity 1/2n-1 இன்ட்டு 1/9 பவர் n ப்ளஸ்ஸு 1/9 பவர் 2n ரைட்டா. இப்போ n அப்ளை பண்ணிடலாங்களா? அப்போ 9 இன்ட்டு n பதில் 1 போட்டால் ஓர் 2 2லேருந்து 1 வச்சு மீதி 1. அப்போ இதை 1 தான் கிடைக்கும். அப்போ 1/9 கிடைக்கும். ப்ளஸ்ஸு இங்கே ஒரு 1 போட்டால் ஒரு 2, அப்போ 1/9² கிடைக்கும் ரைட்டா. ப்ளஸ்ஸு அதுக்கு 2 போட்டால் 2 4 4 1 4லேருந்து 1 வச்சுன்னா மீதி 3. அப்போ 1/3 வெளியே இருக்குது. அப்போ 1/9² ப்ளஸ்ஸு 1/9/4. அதுக்கடுத்தது ப்ளஸ்ஸு n = 3 போட்டால் 2 3 6 6லேருந்து 1 வச்சுன்னா மீதி 5. அப்போ 1/5 வெளியே இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 1/3 9/3 ப்ளஸ்ஸு 1/9/6 2 3 6 ப்ளஸ்ஸு அதுக்கு 4 போட்டால் 2 4 8 8லேருந்து 1 வச்சுன்னா மீதி 7. அப்போ 1/7 வெளியே இருக்குது. இங்கே 1/9/4 ப்ளஸ்ஸு 1/2 4 8 அப்போ 9/8 ப்ளஸ்ஸு எக்ஸட்ரா தொடர்ச்சியாக போய்ட்டுருக்குமா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 9² வெளியே கொண்டு வரேன், பவரில் கொண்டு வரேன். அப்போ 9 இன்ட்டு 1/9 ப்ளஸ்ஸு இந்த அப்போ 1/9 ஹோல் ஸ்கொயர்னு போடலாங்களா? இதுக்கு 1² நம்மளுக்கு 1 தான், 9² அதே தான் இல்லையா? அப்போ ப்ளஸ்ஸு இந்த 1/3 பெருக்கிறேன். அப்போ 1/3 இன்ட்டு 1/9 இங்கே ஹோல் ஸ்கொயர் போடுறேன். அதே மாதிரி ப்ளஸ்ஸு இந்த 1/3 இதுக்கு போது தானே. அப்போ 1/3 இன்ட்டு 1/9 ஹோல் பவர் 4 ப்ளஸ்ஸு இது பிறகு நம்மளுக்கு 1/5 இன்ட்டு 1/9 ஹோல் பவர் க்யூபு ப்ளஸ்ஸு 1/5 இன்ட்டு 1/9 ஹோல் பவர் 6 ப்ளஸ்ஸு இந்த 1/7 பெருக்குன்னா அப்போ 1/7 இன்ட்டு 1/9 பவர் 4 ப்ளஸ்ஸு 1/7 இன்ட்டு 1/9 பவர் 8 ப்ளஸ்ஸு எக்ஸட்ரா ரைட்டா. இது தொடர்ச்சியாக போய்ட்டுருக்குமா? இப்போ அடுத்தது இந்த 1/9 ஆற்றி எழுதுவோம். அதாவது இங்கே என்ன 1/9 இருக்குது, இங்கே 1/9² இருக்குது, இங்கே 1/3 இன்ட்டு 1/9² இருக்குது இல்லையா? இப்போ இது நம்ம ஒரு வடிவத்துக்கு மாற்றி எழுத போகிறேன். எழுதுனாங்களா? 9 இன்ட்டு எல்லாத்துக்கும் காமன் தானே. அப்போ இந்த 1/9 1/3 இன்ட்டு 1/9², அதுக்கடுத்து 1/3 இன்ட்டு 1/9 க்யூபு, சரி 1/5 இன்ட்டு 1/9 க்யூபு, அதுக்கடுத்தது இந்த 4. இப்போ 1 2 3 இந்த ஆர்டரில் வந்துடுமா? அப்போ 1/9 ப்ளஸ்ஸு 1/3 இன்ட்டு 1/9² ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 1/5 இன்ட்டு 1/9 ஹோல் க்யூபு ப்ளஸ்ஸு 1/7 இன்ட்டு 1/9 பவர் 4 ப்ளஸ் எக்ஸட்ரா. இது தனியாக பிரித்து எழுதுகிறேன். ப்ளஸ்ஸு இந்த 9 காமனாக 9 இன்ட்டு இப்போ மீதி அந்த டைமில் இருக்க இந்த 1/9 ஆச்சு 1/9² இருக்கும் இல்லையா? அப்போ இந்த 1/9² ப்ளஸ்ஸு 1/3 இன்ட்டு இந்த 1/9 பவர் 4 ப்ளஸ்ஸு 1/5 இன்ட்டு 1/9 பவர் 6 ப்ளஸ்ஸு 1/7 இன்ட்டு 1/9 பவர்
8 ப்ளஸ் எக்ஸெட்ரா. அந்த ஈவன் டேர்ம்ஸ் 2 4 6 பவர் 8 எல்லாமே இருக்குது. அப்போ இங்கே 1 2 3 4ன்னு இருக்குது. இதை பிரித்து எழுதியாச்சு இல்லையா? இப்போ நம்மளுக்கு இந்த 3 இந்த சாரி இந்த 9 3 ஸ்கொயர் எழுதலாமா? அதே போல் இந்த 9 அந்த மாதிரி பிரித்து எழுதுகிறேன். அப்போ எழுதும்போது என்ன பார்க்கலாங்களா? அப்போ that for 9 அப்போ இந்த 9 1/3 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 1/3 இன்ட்டு இந்த 1/9 அப்போ 1/3 ஸ்கொயர் எதுனா அப்போ 1 இங்கே பவர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்போ ஹோல் பவர் 4 ஆகிடுமா? ப்ளஸ்ஸு 1/5 அப்படியே இருக்குது. இங்கே 9 அப்போ இந்த 9 ஸ்கொயர் எதுனா நம்மளுக்கு பவர் 2 3 6 ஆகிடுமா? அப்போ 1/3 பவர் 6 ப்ளஸ்ஸு 1/7 இன்ட்டு இது 3 ஸ்கொயர் எதுனா அப்போ 1/3 பவர் 8 ஆகிடும் ப்ளஸ் எக்ஸெட்ரா. அதே போல் ப்ளஸ்ஸு இங்கே 9 இருக்குது. 9 இன்ட்டு இது அப்படியே ஆகட்டும் 9 இன்ட்டு 1/9 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 1/3 இன்ட்டு 1/9 பவர் 4 ப்ளஸ்ஸு 1/5 இன்ட்டு 1/9 பவர் 6 ப்ளஸ்ஸு எக்ஸெட்ரா. ரைட்டா? இப்போ இதில் இருந்து 1/3 வெளியே எடுக்கிறேன். அப்போ 1/3 வெளியே எடுத்தால் என்னன்னு பார்க்கலாம்னா அப்போ 9 இன்ட்டு 1/3 வெளியே எடுத்துட்டுனா மீதி இங்கே என்ன இருக்கும்? 1/3 தான் இருக்கும். ப்ளஸ்ஸு இந்த 1/3 அப்படியே இருக்கட்டும். இந்த 1/3 கீழே கொண்டு வந்து 3 ஆகிடும். அப்போ இந்த 1/3லேருந்து ஒரு 3 வெளியே எடுத்து 1/3 எடுத்தோன்னா அப்போ 1/3 ஹோல் க்யூப் டிவைட் பை 3 ப்ளஸ்ஸு அதே மாதிரி இங்கேருந்து 1/3லேருந்து வெளியே எடுத்தோன்னா அப்போ 1/3 ஹோல் பவர் 5 டிவைட் பை 5 ப்ளஸ்ஸு அதுக்கடுத்தது இதுலேருந்து 7 ஆகிடுமா? 1/3 ஹோல் பவர் 7 டிவைட் பை 7 ஆகிடும் ப்ளஸ்ஸு எக்ஸெட்ரா. அதே போல் இங்கேருந்து 1/9 வெளியிடுகிறேன். அப்போ மீதி என்ன நம்மளுக்கு? இங்கே என்ன நம்மளுக்கு 9 இருக்குது இன்ட்டு 1/9 வெளியே எடுத்தால் மீதி இங்கே என்ன 1/9 ஸ்கொயர்னால் மீதி ஒரு 1/9 இருக்குமா? 1/9 இன்ட்டு 1/9 தானே, அதில் 1 எடுத்தாச்சு. ப்ளஸ்ஸு இங்கே 1/3 9லேருந்து ஒரு 1/9 எடுத்தோன்னா 1/9 ஹோல் க்யூபு. இப்போ ஒரு விதத்தில் இதை டிவைடில் கொண்டு வந்தேன். டிவைடு பை 1 நம்மளுக்கு 1/3 எதனா கிடைக்கும். ப்ளஸ்ஸு இங்கேயும் அதே போல் 1/9 பவர் 5 டிவைட் பை 5 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ இது நம்மளுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கும். அப்போ இதை அடுத்து ஒரு 3 3 9 இது 3 கிடைக்குமா? இங்கே இந்த 9 கேன்சல் ஆகிடுமா? இப்போ இது ஏதாவது ஒரு வடிவத்தில் இருக்குதா அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு log ஆஃப் 1 + x டிவைட் பை 1 - x ஈக்குவல் டு 1 + x டிவைட் பை 1 - x ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸ் க்யூப் பை 3 ப்ளஸ்ஸு x பவர் 5/5 ப்ளஸ் எக்ஸெட்ரா இன்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ்ஸு எக்ஸ் க்யூப் பை 3 ப்ளஸ்ஸு எக்ஸ் பவர் 5/5 ப்ளஸ் எக்ஸெட்ரா தொடர்ச்சியாக போய்ட்டுருக்கோம். ஒற்றப்படி என்ன போட்டுருக்கோம்? இங்கே 2 இருக்குது. இப்போ இந்த 2 டிவைடில் இங்கே பெருக்கில் இருந்தால் வந்தால் வகுத்தில் ஆகிடுமா? அப்போ 1/2 log ஆஃப் 1 + x டிவைட் பை 1 - x ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸ் க்யூப் பை 3 ப்ளஸ்ஸு எக்ஸ் பவர் 5/5 ப்ளஸ்ஸு எக்ஸெட்ரா தொடர்ச்சியாக போய்ட்டுருக்கோம். அப்போ இந்த வடிவத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம், நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம். இப்போ பாருங்கள் எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸ் க்யூப் பை 3 ப்ளஸ்ஸு எக்ஸ் பவர் 5/5. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 1/3 ப்ளஸ்ஸு 1/3 பவர் 3/3 ப்ளஸ்ஸு 1/3 பவர் 5/5. அப்போ பாருங்கள் எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது நம்மளுக்கு? இங்கே எக்ஸ் இருக்கா? அப்போ 1 + எக்ஸ்னா எக்ஸா எக்ஸில் போய்ட்டுருக்கா? அதே போல் 1 டிவைட் பை 1 - x. அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது? 1/3. அப்போ இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இந்த 3 அப்படியே இருக்குது 3 இன்ட்டு அப்போ 1/2 log ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது நம்மளுக்கு? 1/3. அப்போ 1 + 1/3 டிவைட் பை 1 - 1/3 இந்த வடிவத்தில் எழுதலாமா? அதே போல்
இங்கே பாருங்கள் 1/9 ப்ளஸ் 1/9 பவர் 3/3 ப்ளஸ் 1/9 பவர் 5/5. அப்போ அதே போல் எக்ஸு பதில் இருக்குது 1/9 இருக்குது. ப்ளஸ்ஸு இந்த 2 இந்த இடத்துல இங்கே அப்போ 1/2 இதையும் நம்ம 1/2 இந்த 3ன்றது இது ரெண்டுக்கு காமனு இல்லையா? அப்போ 1/2 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸு பதில் இருக்குது 1/9. அப்போ 1 ப்ளஸ் 1/9 டிவைட் பை 1 மைனஸ் 1/9. ரைட்டா? எப்படி வந்துன்னு தெரியுதா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு தேவையான தீர்வு கிடச்சிடும். அப்போ 3/log ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு லாக் ஆஃப் இது கிராஸ் பண்ணால் ஓர் 3 3 ப்ளஸ்ஸு ஓர் 1 1 டிவைட் பை 3 ஹோல் டிவைட் பை ஓர் 3 3 மைனஸ் 1 டிவைட் பை 2 சரி 3 இல்லையா? ப்ளஸ்ஸு 1/2 லாக் ஆஃப் இது 9 ப்ளஸ் 1 டிவைட் பை 9 ஹோல் டிவைட் பை 9 மைனஸ் 1 டிவைட் பை 9. அப்போ ஒரு வகத்தில் இல்லை ஒரு விதத்தில் தலையில் கொண்டு போயிடலாங்களா? அப்போ 3/2 லாக் ஆஃப் அப்போ 3 1 கூட்டினா 2/3 இன்ட்டு 3லேருந்து 1 போய் 3 1 கூட்டினா 4 இல்லையா? அப்போ 3லேருந்து 1 போச்சுன்னா 2 அப்போ 3/2 ஆகிடுமா? தலைகள் கொண்டு வந்தாச்சு. ப்ளஸ் 1/2 இன்ட்டு லாக் ஆஃப் 9 1 கூட்டினா 10 அப்போ 10/9 இன்ட்டு 9ல் 1 போச்சு 8 அப்போ 9/8. அப்போ இந்த 9க்கு 9 கேன்சல் ஆகிடும். இது அடுத்து நம்மளுக்கு I 2 10 4 2 8 இது 2 1 2 2 2 4 இந்த 3 3 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 3/2 லாக் ஆஃப் 2 ப்ளஸ்ஸு 1/2 லாக் ஆஃப் இங்கே என்ன இருக்கும் 5/4 5/4 ரைட்டா? இப்போ இது வரைக்கும் கிடச்சிது. அப்போ இங்கே பார்த்தீங்களா இதில் ஒரு 1/2 இது 1/2 1/2 காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ 1/2 எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும் 3 லாக் ஆஃப் 2 ப்ளஸ்ஸு லாகு 5/4 லாகு 5/4. இப்போ இன்னொரு மடக்கை பண்பு இருக்குது. அப்போ எம் லாக் என்னன்னா இது என்னது இருக்குது லாகு n பவர் m அப்போ அடுக்கு முன்னாடி கொண்டு வந்து அப்போ இது எப்படி இதெல்லாம் 1/2 இன்ட்டு லாக் ஆஃப் 2 கியூப் ப்ளஸ்ஸு லாகு 5/4. அப்போ 1/2 இன்ட்டு லாகு 2 கியூப் நம்மளுக்கு என்னது 8 ப்ளஸ்ஸு இந்த லாகு இன்னொரு பண்பு இருக்குது லாக் ஆஃப் m/nன்னா லாக் m மைனஸ் லாக் n லாக் m மைனஸ் லாக் n. இப்போ அதே போல் இது எப்படி இதெல்லாம் லாக் ஆஃப் 5 மைனஸ் லாகு 4 5 மைனஸ் 4 இதெல்லாங்களா ரைட்டா? இப்போ அதே போல் இந்த லாக் 8 இந்த மைனஸ் லாக் 1 சேர்த்துக்கிறேன். அப்போ 1/2 லாக் ஆஃப் 8 மைனஸ் லாகு 4 ப்ளஸ்ஸு லாக் 5. அப்போ லாக் இப்போ அதே போல் இந்த லாக் எம் என்ன எப்படி லாக் m மைனஸ் லாக் என்ன லாக் m/n இல்லாமா? அப்போ 1/2 லாக் ஆஃப் 8/4 ப்ளஸ்ஸு லாக் 5 ரைட்டா? அப்போ ஒரு 4 4 2 4 8 அப்போ 1/2 இன்ட்டு லாக் 2 ப்ளஸ்ஸு லாகு 5. இப்போ லாக் ஆஃப் m என்ன லாக் m இன்ட்டு n ஈக்குவல் டு என்னது லாக் m ப்ளஸ்ஸு லாக் n லாக் m/n லாக் m மைனஸ் லாக் n எழுதுறோமா? அதே லாக் ஆஃப் m இன்ட்டு n லாக் m ப்ளஸ் n. இப்போ இப்படி தான் இருக்குது. அப்போ இப்படி இருந்தால் இன்டர்ல எழுதலாம்ல. அப்போ 1/2 லாக் ஆஃப் 2 இன்ட்டு 5 அப்போ எவ்வளோ கிடைக்கும் 1/2 லாகு 10. இப்போ பவர் அதே மாதிரி m இன்ட்டு லாக் m பவர் n எழுதலாங்களா? அப்போ இதே இதனால் therefore லாக் ஆஃப் 10 பவர் 1/2 ஈக்குவல் டு லாக் ஆஃப் √10 1/2 என்ன √10 எழுதலாங்களா? அப்போ therefore என்னது நம்மளுக்கு சமேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி 1/2n மைனஸ் 1 இன்ட்டு 1/9 பவர் n மைனஸ் 1 ப்ளஸ்ஸு 1/9 பவர் 2n மைனஸ் 1 ஈக்குவல் டு என்ன தீர்வு நம்மளுக்கு லாக் ஆஃப் √10 அதனுடைய மதிப்பு.